ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 101. மிருணாளினி கூறியதை கேட்டு திகைத்தார் நாயகி. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, தருண் கூட மதியம் இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னொரு விஷயம் தெரியுமா? உன் மாப்பிள்ளைக்கும் இதை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஓ, அப்போ சரி விடு, அவர் பார்த்துக்குவாரு. மாப்பிள்ளை மேலே அவ்வளவு நம்பிக்கையா? பின்ன என் பொண்ணு அவரை நம்புகிறாளே, அப்போ நானும் நம்பித்தானே ஆகணும். ஐயோ அம்மா, நீ எப்போம்மா இவ்வளோ நல்லா பேச கற்றுக்கிட்ட? சிரித்தார் நாயகி. நீ சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. என் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போகிற? பண்ருட்டி போறியா? தெரியலடி. அப்பா உனக்காக ஆசையாக கட்டின வீடுமா, உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து கட்டினது. என்னடி வீடு? அவரும் இல்லாமல் நீயும் இல்லாமல் நான் மட்டும் அந்த பெரிய வீட்டில் எப்படி இருக்கிறது? இது சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. உன் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. நீ இங்கே வர்றப்போ என்னை வந்து பார்ப்ப. மாப்பிள்ளை இங்கே தான் குவார்ட்டர்ஸில் இருப்பார். தருணுக்கும் இங்கே தான் வேலை. அதான் இங்கேயே இருந்துக்கலாம்னு யோசிக்கிறேன். மிருணா, என்னடி? ஒன்றும் இல்லைம்மா என்று விட்டு அவரை கட்டிக்கொண்டாள். அவள் முதுகை ஆதரவாக வருடியபடி கூறினார். மிருணா, உங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட வேண்டுதல் என்ன தெரியுமா? என் பொண்ணை ஒரு நல்ல குடும்பத்தில் சேர்த்துடு முருகா. அவள் என்னைக்கும் தனியாக நின்றுடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். அந்த மயிலம் முருகன் நான் கேட்டதை கொடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னை பற்றி யோசிக்காத மிருணா. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கியோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னோட ஆயுள் கூடிக்கிட்டே போகும். உனக்கு புரியுதா? நான் கேட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கும் அப்பாவை மாதிரியே ஒரு பையனை பெற்றுக்கொடு, சரியா? சரிம்மா என்று விட்டு அவர் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். மிருணா, இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. நாளையிலிருந்து அது உன்னோட வீடு, உன்னோட குடும்பம். 4-5 பேர் இருக்கிற வீட்லேயே சின்ன சின்னதாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அத்தனை பேர் இருக்கிற வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அனுசரித்து போ. ஆமாம் ஆமாம், அனுசரித்து போ. தருணின் குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர். டேய், பொண்ணுங்க ரூமில் உனக்கு என்னடா வேலை என்றாள் மிருணாளினி. என்றவாறே காதை குடைந்து கொண்டவன், சின்ன வயசுலேருந்து இந்த டைலாகை நீ மாற்றவே மாட்டியா என்றான். நீயும் சின்ன வயசுலேருந்து என் ரூமுக்குள்ளே வர்றதை நிறுத்தவே மாட்டியா என்றாள் இவள். அவனோ கண்டுகொள்ளாமல் நாயகியின் அருகில் சென்று படுத்தான். ஏண்டா, உனக்குன்னு ரூம் கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே போக வேண்டியது தானே? ஆமாம், அங்கே தான் இந்த தடி பசங்க 3 பேரும் என் கூட வந்து தங்கிக்கிட்டு உயிரை வாங்குறானுங்களே. தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. சரியான தொல்லையாக இருக்குன்னு இங்கே வந்து பார்த்தா நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ எழுந்திரிச்சு வெளியே போடா. முடியாது என்றவன் நாயகியின் மேல் கையை போட்டு கண்களை மூடிக்கொண்டான். எப்போ பார்த்தாலும் இதே வேலைடா உனக்கு என்று அவன் தோளில் அடித்தாள் மிருணாளினி. சரி சரி பெரியம்மா, அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும், பேசாமல் தூங்குங்க. காலையில் எழுந்திருக்கும் போது அக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா இல்லையா? அவன் அதட்டலில் இருவரும் அமைதியாக உறங்கத் தொடங்கினர். சிறிது நேரம் கழித்து கண்கள் திறந்து பார்த்தான் தருண். இருவரும் நன்றாக உறங்கி இருக்க சத்தமில்லாமல் எழுந்து ஜன்னல்கள் எல்லாம் மூடி இருக்கிறதா என்று சரிபார்த்துவிட்டு வெளியில் வந்தான். கதவை வெளிப்பக்கம் தாளிட்டு பூட்டிவிட்டு ஆதியை அழைத்தான். 2 பேரும் தூங்கிட்டாங்களாடா? ஆச்சு மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் பூட்டிட்டேன். சரி, நீ போய் தூங்கு. மாமா, நான் வேணும்னா இங்கேயே வெளியில் இருக்கவா? வேண்டாண்டா, நம்மளை மீறி இந்த மண்டபத்துக்குள்ளே எவன் வரான்னு பார்க்குறேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமே நான் பூட்டி வைக்க சொன்னேன். ஆதி அழைப்பை துண்டித்து விட தருணின் மனதில் வேதனை மிகுந்து நின்றது. ச்சே, இப்படி கிரிமினல் போலெல்லாம் யோசிப்பாரா அப்பா? என்ன மனிதர் இவர்! எவ்வளவு அவர் மேல் கோபம் இருந்தாலும் இவ்வளவு கீழ்த்தரமாக இருப்பார் என்று இதுவரை யோசித்ததே இல்லையே. அப்படி என்ன வன்மம் அவருக்கு? பெரியம்மா அக்கா இருவர் மேலும் நொந்து கொண்டான் தருண். ஆதியின் முன்னால் அமர்ந்திருந்த வருணின் முகத்தில் கோபம் கொழுந்து விட்டு எரிந்தது. இதுக்கு தான் மாமா அப்பவே சொன்னேன், அந்த ஆளை உயிரோட விட வேண்டாம்னு கர்ஜித்தான் வருண். டேய் என்று அவனை அடிக்க ஓங்கிய கையை ஆதி தன்னை நிதானப்படுத்தி கொண்டு அவன் கையை பிடித்து இழுத்து தன் அருகில் அமர்த்தினான். என்னடா சின்ன மச்சான், இப்படி இருக்க நீ என்றான் புன்னகையோடு. அவன் இறுக்கமான முகத்தோடு தரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். உன்னை பற்றி விசாரித்தப்போ எல்லாரும் நீ ரொம்ப நல்ல பையன், நீ இருக்கிற இடம் தெரியாது, ரொம்ப சாஃப்ட்டு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நீ என்னடான்னா எவ்வளவு கோபப்படுற, இப்படியெல்லாம் யோசிக்கிற, என்னடா இதெல்லாம் என்று விட்டு தன் தோளோடு அணைத்து கொண்டான். உன்னை சொல்லி எல்லாம் தப்பு இல்லை, எல்லாம் சின்ன அத்தையை சொல்லணும். உன் அக்கா என்னன்னா எங்கள் சித்தி ரொம்ப இன்னசென்ட், பாவம்,
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் என்னென்னா இப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சால் உங்கள் அக்காவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் என்று சொல்லி சிரித்தான். அப்போதும் அவன் அமைதியாக இருக்க, வருண் என்னடா என்றான் அவன் மார்பில் செல்லமாக அடித்து. சாது மிரண்டா காடு கொள்ளாது மாமா, கோபமாக கூறினாலும் அவன் குரல் உடைந்து வந்தது. விடுடா, இங்க பாரு, பிரச்சனை என்னோட பொண்டாட்டிக்கும் மாமியாருக்கும் தானே வரப்போகுது. நான் பார்த்துக்க மாட்டேனா? நீயும் உங்கள் அம்மாவும் சும்மா இருங்க, அது போதும். அப்போ அந்த ஆள் பண்ண துரோகத்துக்கு என்ன பதில்? அதை சரி பண்ண நினச்ச பெரியப்பா உயிரை இழந்ததுக்கு என்ன பதில்? அவன் கன்னம் பற்றி திருப்பி தன்னை பார்க்க செய்தான் ஆதி. எங்க பாரு வருண், எனக்கு நீயும் அபியும் வேற வேற இல்லை. என்ன, அவனை விட 1 வருஷம் இல்லை 2 வருஷம் பெரியவனா இருப்பியா? நீயும் இன்னும் குழந்தை தான்டா. முதல்ல படித்து முடி, அப்புறம் உனக்கு பிடிச்ச பிஸ்னஸை பாரு. மற்ற எதை பற்றியும் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? ஆதி கூறியது எதுவும் அவன் புத்தியில் உரைக்கவே இல்லை. எனக்கு அப்போவே சந்தேகமாமா, அந்த ஆள் அமைதியாக இருக்காருன்னு. எவ்வளவு நெஞ்சழுத்தம் இல்லை? டேய், இது என்னோட கல்யாணம், என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது, புரியுதா? முதல்ல போய் படுத்து நிம்மதியாக தூங்கு. இல்லை மாமா. அடி வாங்குவ வருண். ஆதியின் அதட்டலில் கொஞ்சம் பயந்து அமைதியாக எழுந்து சென்று விட்டான் வருண். அவன் சென்றதும் கதவை தாழிட்டு விட்டு திரும்ப திகைத்தான் ஆதி. அந்த அறையில் இருந்த பீரோவின் மறைவில் நின்றிருந்தான் தருண். கண்கள் கலங்கிய நிலையில் ஆதியை நெருங்கி வந்தான். மாமா, இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது என்ன? அப்பா எங்கே இருக்காருன்னு உங்கள் 2 பேருக்கும் தெரியுமா? அவர் என்ன பண்ண போகிறாரு? அவரை கொல்லணும்னு வருண் நினைக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க. டேய், ஏண்டா அண்ணன் தம்பி 2 பேரும் என்னை இப்படி படுத்துறீங்க? இப்போதான் அவனை சமாதானம் செஞ்சு அனுப்பினேன், அடுத்து நீயா? சலித்து கொண்டே சென்று அமர்ந்தான் ஆதி. தன் கை முஷ்டியை இறுக்கி கோபமாக சுவற்றில் குத்தினான் தருண். இப்போ எனக்கு சொல்ல போறீங்களா, இல்லை நான் அக்கா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லவா? அவன்தான் சின்ன பையன், நான் இல்லை. அதே போல் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் நீங்கள் தனியாக சமாளிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என் அக்காவுக்காக இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஆதி பதில் எதுவும் சொல்லவில்லை. அவன் அருகில் சென்று நின்றான் தருண். அவன் முகத்தை பார்க்காமல் வேறெங்கோ பார்வையை பதித்தபடி ஆதி இருக்க, சட்டென்று அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் தருண். டேய், என்ன பண்ணுற? பதறினான் ஆதி. ப்ளீஸ் மாமா, எழுந்து மேலே உட்காரு என்றான் மெல்லிய குரலில். தருணும் அமைதியாக எழுந்த ஆதியின் அருகில் அமர்ந்து அவன் உள்ளங்கையை பற்றி கொண்டான். என்ன நினைத்தானோ, ஆதியும் அவன் கையை இறுக்கி கொண்டான். உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் தான் இருக்காரு, உங்கள் அம்மாவும் தம்பியும் அவரை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. திகைத்தான் தருண். என்ன மாமா சொல்கிறீங்க? அன்னைக்கு மினிக்கு ஆக்சிடெண்ட் பண்ண ஆள் ஏற்பாடு பண்ணப்பவே அவரை ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போது உங்கள் வீட்டில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்கள் அப்பாவுக்கு காவலாக இருக்கார். உங்கள் அப்பா அமைதியாக இருக்காரேன்னு என் மனசில் ஒரு ஓரமாக நெருடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போதான் என் ஃப்ரெண்டு சொல்லி விஷயம் தெரிஞ்சது. எங்களுக்கு கல்யாணம் தேதி முடிவு பண்ண உடனே அது என்ன தேதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ராத்திரி உங்கள் அக்காவையோ இல்லை பெரியம்மாவையோ ஏதாச்சும் செய்யணும், இதனால் எங்கள் கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி பணம் கொடுத்து ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதனால தான் இத்தனை நாள் ரூமுக்குள்ளேயே அடைச்சி வச்சும் அமைதியாக இருந்திருக்காரு. அவருக்கு குடிக்க வாங்கி கொடுத்து உண்மையை வாங்கியாச்சு. சி, என்ன சொல்கிறீங்க? அப்பா குடிப்பாரா? அவனை அழுத்தமாக பார்த்தான் ஆதி. என்னம்மாம்மா அப்படி பார்க்குறீங்க? அவர் குடிப்பாருன்னு தெரிஞ்சதுக்கே உன்னோட முகம் இப்படி போகுதில்ல. அவர் வேற என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அவன் என்ன என்பதை போல் பார்த்தான். உங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்தார். அதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தான் தருண். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.